ஹாய் மின்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல வந்து நான் குரூப் 4ல பாஸ் பண்ணி கோர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்னோட ஜாப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, கோர்ட்ல ஒர்க் பண்ணும்போது குரூப் 2 ரிசல்ட் எப்போ வந்துச்சு, குரூப் 2ல நான் என்ன மார்க், என்ன ரேங்க், கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணேன், என்ஓசி கொடுத்தாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து குரூப் 4ல பாஸ் பண்ணி கரெக்டா 2023 செப்டம்பர் கடைசியில வந்து கோர்ட்ல ஜாயின் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து குரூப் 2 ரிசல்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா 2024 ஏப்ரல் அந்த டைம்ல தான் வந்து எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. நான் வந்து சைன் வாங்குறதுக்காக ஜட்ஜ் ரூம்ல வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைம்ல சும்மா போன் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா எங்க வீட்டுக்காரர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. மெசேஜ் எடுத்து பார்த்த உடனே ரிசல்ட் வந்துச்சுன்னு உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. டக்குன்னு பார்த்துட்டு உடனே வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் பார்த்துட்டு எனக்கு அனுப்பிச்சாரு. பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா மெயின்ஸ்னா என்னன்னே தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுதி நான் வந்து கிளியர் பண்ணியிருந்தேன். அதுவும் தமிழ்ல எழுதி அந்த டைம்ல வந்து இங்கிலீஷ்ல எழுதினாதான் வந்து கிளியர் பண்ணுவாங்க, தமிழ்ல எழுதினா வந்து கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நான் பாஸ் பண்ணதை பார்த்தோன்னே எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என்ன மார்க் எடுத்திருந்தேன் அப்படின்னா வந்து 148 வந்து எடுத்திருந்தேன். ஓவரால் ரேங்க் வந்து 3490, கம்யூனல் ரேங்க் 1002. பரவாயில்ல, நல்ல ரேங்க் தான் வாங்கியிருக்கோம். நம்மளுக்கு வந்து நல்ல டிபார்ட்மெண்ட்டே வந்து கிடைக்கும். இந்த டைம் வந்து குரூப் 4 மாதிரி பார்டர்ல இல்ல, மிடில் தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து நல்ல போஸ்டே வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தேன். ஏப்ரல்ல ரிசல்ட் வந்த உடனே வந்து என்ஓசிக்காக ரெக்வஸ்ட் லெட்டர் வந்து எழுதி நான் அனுப்பிட்டேன். என்ஓசி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு புதுசா படிக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது. எனக்கு வந்து கமெண்ட்லயே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்ஓசினா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்ஓசி அப்படின்னா நான் அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, இப்ப நீங்க குரூப் 4ல பாஸ் பண்ணி ஒரு வேலையில வந்து இருக்கீங்க, கவர்மெண்ட் வேலையில. ஆனா நீங்க வந்து குரூப் 2 எழுதி நான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து குரூப் 4ல இருக்கிற துறை கிட்ட இருந்து நீங்க என்ஓசி சர்டிபிகேட் வாங்கிதான் ஆகணும். இந்த துறையில இருந்து நீங்க இன்னொரு துறைக்கு போகிறதுல அவங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே இல்ல அப்படின்றதுக்காக தான் அந்த என்ஓசி சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. நீங்க வேலையிலே இருந்துகிட்டு படிக்கிறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாம் அப்ளை பண்றீங்கன்னும் போது இந்த என்ஓசி சர்டிபிகேட்டையும் சேர்த்து தான் அப்ளை பண்ணணும். இல்ல நான் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டேன், இப்ப வந்து என்ஓசி சர்டிபிகேட் வேணுமா அப்படின்னா கண்டிப்பா வேணும். நீங்க வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கு அந்த என்ஓசி சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும். என்னோட விஷயத்துல வந்து அப்படிதான் ஆச்சு. இப்ப நான் குரூப் 4ல கோர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் இங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து குரூப் 2 எக்ஸாம் வந்து எழுதிட்டு வந்துட்டேன். ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வருது. ஆனாலும் நான் இங்க இருந்து குரூப் 2A போகும்போது என்ஓசி வந்து கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும். அது இருந்தாதான் வந்து நம்ம அடுத்த ஜாபுக்கே வந்து போகவே முடியும். அவ்வளவு முக்கியம் என்ஓசி சர்டிபிகேட். எனக்கு ரிசல்ட் வந்து அந்த டைம்ல வந்து நான் கன்சீவா இருந்தேன். எனக்கு வந்து குரூப் 2A கவுன்சிலிங் வந்து May 24 வந்து வந்துச்சு. அந்த டேட்டை என்னால மறக்கவே முடியாது. ஏன்றது இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். May 24 எனக்கு கவுன்சிலிங்கு. நான் வந்து ஏப்ரல்லே வந்து ரெக்வெஸ்ஷன் லெட்டர் கொடுத்துட்டேன். ஆனா எனக்கு May 23 வரைக்குமே வந்து அதுக்கான பதில் எதுவுமே வரவே இல்லை. என்ஓசி கொடுப்போம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுக்கு எந்த ஒரு பதிலுமே வரவே இல்லை. நான் என்ன பண்ணேன்னா எங்க கோர்ட்ல இருக்க ஜட்ஜ் கிட்ட லீவ் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து லீவ் எழுதி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கவுன்சிலிங்க்கு எனக்கு லீவ் வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் எனக்கு கொடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு May 23 அன்னைக்கு நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எப்பவும் போல நைட் 8 மணிக்கு ஒர்க் முடிச்சு நான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நானும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து முன்னாடியே வந்து பேசி வச்சிருந்தோம். குரூப் 4க்கு எப்படி நைட்டே போய் ஸ்டே பண்ணிட்டு காலையில கவுன்சிலிங் அட்டன் பண்ணுமோ அதே மாதிரி குரூப் 2க்கும் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். நீங்க வந்து ட்ரெஸ் பேக் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு கோர்ட் வந்துருங்க. நானும் கோர்ட்ல இருந்து வெளியே வந்துட்டு நம்ம 2 பேரும் நைட்டே வந்து சென்னைக்கு போயிடலாம், காலையில வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி அவரு பேக் எல்லாமே எடுத்துட்டு வந்து கோர்ட் வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நானும் கோர்ட்ல இருந்து கிளம்பிட்டேன். கிளம்பி வெளியே போயிட்டு இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது வந்து கரெக்டா கால் வருது கோர்ட்ல இருந்து. உங்களுக்கு வந்து என்ஓசி இன்னும் கொடுக்கல, நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடாது, நீங்க கவுன்சிலிங் போக கூடாது, நாளைக்கு வேலைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல இருந்து கால் வருது. அந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. இப்ப போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்றதா இல்ல வீட்டுக்கு போறதா. நான் ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு போயிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன் அப்படின்றத நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படி கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ண அந்த வேலைக்கு கவுன்சிலிங் போக கூடாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. அந்த டைம்ல வேற நான் வந்து கன்சீவா இருந்தேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம படிச்சிருக்கோம், கண்டிப்பா இந்த வேலையை நான் வாங்கியே தீருவேன், நான் கவுன்சிலிங் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நானும் எங்க வீட்டுக்காரும் அன்னைக்கு நைட்டே வந்து கவுன்சிலிங்க்கு சென்னைக்கு கிளம்பிட்டோம். போகும்போது வந்து நான் அழுதுகிட்டே வரேன் ட்ரெயின்ல பயங்கரமா. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு என்ஓசி இல்ல. என்ஓசி இல்லாம நம்ம ஜாப் எப்படி எடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து நான் வந்து மிடில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ரேங்க். என்ன ஆச்சுன்னா வந்து கரெக்டா பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 1000 போஸ்ட் வந்து ஒதுக்கிட்டாங்க. அதனால எனக்கு முன்னாடி நாள் பாக்குறேன் எல்லா வேகன்சியுமே காலேஜ் ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்ற பயம்.
3வது வந்து இப்ப நம்ம இவங்களை மீறி நம்ம போயிட்டு இருக்கோம். நாளைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு மறுநாள் கோர்ட்டுக்கு போய் நிக்கும் போது என்ன நடக்குமோ அப்படின்ற பயம். அழுதுகிட்டே இருக்கேன், என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. அழுதுகிட்டே தான் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன். அவனோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்துட்டு இருந்தது, ஒன்னும் ஆகாது, நம்ம போயிட்டு அட்டன் பண்ணுவோம், கண்டிப்பா வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து போயிட்டோம். போயிட்டு குரூப் 4க்கு எந்த ரூம்ல தங்கி இருந்தோமோ அதே ரூம்ல போயிட்டு மறுபடியும் ஸ்டே பண்ணோம். நைட்டு எல்லாமே வந்து பாக்குறோம், என்னென்ன டிபார்ட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கு, என்ன இருக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு, மீதி இருந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து மெடிக்கல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இருந்துச்சு, ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட், பிரிசன், போலீஸ், இந்த 4 டிபார்ட்மெண்ட் தான் வந்து இருந்துச்சு. நான் வந்து என்ன முடிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நம்ம வந்து மெடிக்கல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டே எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம சொந்த டிஸ்ட்ரிக்ட்லயே கிடைக்கும், பிளஸ் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ற ஒர்க்காவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். வந்து ரொம்ப தைரியமா இருந்த அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வந்து கவுன்சிலிங்க்கு போறேன். போகும்போதே வந்து குரூப் 4க்குலாம் ரொம்ப சந்தோஷமா போனேன். ஆனா குரூப் 2க்கு ரொம்ப கஷ்டத்தோட பயத்தோடவே வந்து போனேன். ஏன்னா கையில என்ஓசி இல்ல. போயிட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உட்காந்துட்டேன். எல்லாரையும் வந்து வெரிஃபை பண்றாங்க. அப்ப என்கிட்ட வரும்போது, மேடம் நீங்க சர்வீஸ்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா சார், நான் சர்வீஸ்ல இருக்கிறேன், குரூப் 4ல வந்து ஜூனியர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி என்ஓசி சர்டிபிகேட் கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு வந்து 2 கண்ணுலயும் தண்ணி இங்க முட்டிக்கிட்டு நிக்குது. சார் எனக்கு வந்து என்ஓசி சர்டிபிகேட் கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அந்த தண்ணி கீழே விழுந்துருச்சு, அழுதுட்டேன். அதுக்கப்புறம் சரிங்க மேடம் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு என்ஓசி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுங்க, எனக்கு வந்து என்ஓசி இந்த துறையில இருந்து கிடைக்கல, இன்னும் ஒரு 3 மாசத்துல நான் வந்து என்ஓசி சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நீங்க போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு ஜாப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ஓசி எப்ப கொண்டு வந்து சப்மிட் பண்றீங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அலாட்மெண்ட் லெட்டர் உங்க வீட்டுக்கே வந்துடும், இதுல நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு தைரியம் சொன்னாங்க. என்ஓசி மட்டும் இல்ல, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு சர்டிபிகேட் இல்ல, ஒரு சர்டிபிகேட்ல வந்து நேம் சேஞ்ச் ஆயிருக்கு, அப்பாவோட இனிஷியல் இல்ல, இந்த மாதிரி பிஎஸ்டிஎம்ல வந்து ஸ்டாண்டர்ட் தப்பா போட்டிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து கொயரிஸ் இருக்க தான் செய்யும் அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ. அதுக்கு வந்து நீங்க பயந்துகிட்டே வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போவீங்க. ஆனா கண்டிப்பா வந்து நீங்க பயப்பட தேவையே இல்லை. என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா வந்து எல்லாருக்கும் சீக்கிரமா வந்து ஜாப் வந்துடும், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லேட்டா வரும். அந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி சொல்லவே சொல்லாது. உங்களுக்கான வேலையை வந்து ஒதுக்கீடு பண்ணி உங்களுக்கு வச்சிரும். நீங்க வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு எத்தனை வந்து அந்த பேப்பரை சப்மிட் பண்ற வரைக்கும் உங்களோட போஸ்ட் வந்து அவங்க ஒதுக்கிதான் வச்சிருப்பாங்க. நீங்க அதை கொண்டு வர எவ்வளவு நாள் ஆனாலும் சரி. இதெல்லாம் வந்து 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி ஜாபுக்கே போனேன். அந்த மாதிரி சிலருக்குலாம் வந்து ஒரு 1 மந்த்லயே வந்து சரி பண்ணிடுவாங்க. சரி பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 or 2 monthsலயே வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் அவங்க வீட்டுக்கே வந்து அனுப்பிடுவாங்க. இதனால வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலியில இருக்கவங்க போறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து பயப்பட வேணாம், தைரியமாவே போக சொல்லுங்க. ஜாப் வந்து இதனால வந்து போகவே போகாது. ஏன்னா எனக்கு அந்த டைம்ல சொல்றதுக்கு வந்து யாருமே இல்லை. நான் ரொம்ப வந்து பயந்துகிட்டே தான் கவுன்சிலிங்க்கு போனேன். கிடைக்காது ஜாப் அப்படின்லாம் கூட நான் நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி இல்ல. ஒன்ஸ் நம்மளோட ஜாபை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜாபை வேற யாருக்குமே வந்து கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு கவுன்சிலிங் ஹால்குள்ள போயிட்டேன்.